வணக்க மக்களே! இன்னைக்கு நம்ம கேண்டிலோடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது ஷேர் மார்க்கெட் கேண்டில்ல முக்கியமான கேண்டிலா இருக்கக்கூடிய ஹேமர் கேண்டில் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் இந்த முக்கியமான கேண்டில் அப்படின்ற மாரினா, ஒரு ஷேர் வந்து எந்த இடத்துல வந்து அப் ட்ரெண்ட் ஆகுது, எந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் ஆகுது. அதாவது புல்லிஷா, பேரிஷான்றது வந்து டிசைட் பண்றது இந்த ஹேமர் கேண்டில் தான். இந்த கேண்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். நம்ம ஷேர் மார்க்கெட்ல நெறைய ப்ராஃபிட் பார்த்துடலாம். ஏன் இந்த கேண்டில் வந்து ஒரு முக்கியமா நான் சொல்றேன்னா, இங்க பாருங்க. இங்க பாக்ஸ் போட்டிருக்கு இல்லைங்களா? இந்த வந்து பாக்ஸ் போட்ட வந்து ஒரு பாக்ஸ் போட்லேருந்து இந்த அப் ஏரோ போட்டிருக்கு இல்லைங்களா? என்ன மீனிங் குறிக்குதுன்னா, அந்த இடத்துல இருந்து நீங்க வந்து ஒரு ஷேர வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த இடத்துல நீங்க ஷேர பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னாவே, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த டே வந்து ப்ராஃபிட்டா முடியும். அந்த மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷா இருக்கு. நல்லா மேல போக போகுது அப்படின்றது தான் மீனிங். ஓகேங்களா? ஏன் இந்த ஹேமர் இதுக்கு வந்து நேம் என்னன்னா, ஹேமர் மாரியே இருக்குன்றதுல மேல வந்து கொஞ்சம் பெருசாவும், கீழ வந்து இந்த கை புடிப்பாங்க இல்லையா? அந்த மாரி இருக்கிறதுனால தான் இந்த ஹேமர் கேண்டில்ன்றது பேரு. இது வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல ப்ளே பண்ணக்கூடிய கேண்டில் தான் இந்த ஹேமர் கேண்டில். இங்க பாருங்க. இந்த மாரி வந்து எப்படின்னா, இங்க ஹேமர் ரவுண்ட் போட்டிருக்கீங்களா? இந்த இடத்துல வந்து எப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரெட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து என்ன மார்க்கெட் வந்து டவுன் ஆயிட்டே வந்திருக்கு. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த இடத்துல. அதாவது வந்து பியரிஷ் கேண்டில். இந்த ஹேமர் கேண்டிலுக்கு அடுத்தது வந்து அந்த வந்து மார்க்கெட் வந்து இல்ல பர்ட்டிகுலர் ஷேர வந்து அப் ட்ரெண்ட நோக்கி போகுது. அதாவது வந்து மார்க்கெட் இறங்கி ஏன்னா வந்து ஒன் பர்ட்டிகுலர் டேல வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். டவுன் ஆயிட்டு வரும். கொஞ்சம் மேல போகும், கொஞ்சம் டவுன் ஆகும். இல்ல ஃபுல்லா மேல போகும். இல்ல மேல போயிட்டு ஃபுல்லா கீழ வந்துரும். அப்படின்ற மாரி ட்ரெண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். அந்த ட்ரெண்ட வந்து டிசைட் பண்றது எதுன்னா, இந்த ஹேமர் கேண்டில் தான். ஓகேங்களா? இங்க வந்து என்னன்னா, அந்த பர்ட்டிகுலர் டேல வந்து இங்க பாருங்க, கேண்டில் வந்து டவுன்ல வந்திருக்கு. ஓகேங்களா? கேண்டில் வந்து டவுன்லயே வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? டவுன்ல வந்து மீன்ஸ்னா மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹேமர் கேண்டில் வந்து கிரியேட் ஆகுது இல்லைங்களா? அப்போ வந்து என்ன ஹேமர் கேண்டில் வந்து கிரீன்ல கிரியேட் ஆகுது அப்படின்றனாவே கம்பல்சரியா நீங்க வந்து கண்டிப்பா வந்து என்னன்னா, நீங்க வந்து இந்த ஷேர வாங்கலாம்னு அர்த்தம். அதாவது ஷேர வாங்குனோனே அதுக்கு அடுத்தது பாருங்க, புல்லிஷ் கேண்டில் ஸ்டார்ட் ஆகி அப் ட்ரெண்ட் ஆகுது. ஓகேங்களா? அது வந்து என்னன்னா, மார்க்கெட் வந்து மேல போகுது. உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் வந்து மேல போக போகுது அப்படின்ற மாரி வரும். நெறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனா இது வந்து என்னன்னா, பர்ட்டிகுலர் டைமுக்கு மட்டும் தான் இது வந்து சூட்டபிள் ஆகும். ஓகேங்களா? இந்த மாரி கேண்டில் கிரியேட் ஆயிட்டு, மறுபடியும் டவுன் ஆவறதுக்கும் சான்ஸ். அதனால வந்து நீங்க இந்த கேண்டில்க்கு இதுவாயிட்டு, அப் போகும்போதே உங்களுக்கு அந்த கரெக்ட்டான நேரமா பார்த்து நீங்க உங்களுடைய ஷேர வந்து செல் பண்ணிட்டு, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடணும். சரிங்களா? அந்த அ ப்ராஃபிட்டோ, சேலோ ப்ராஃபிட்டோ எப்படி வந்து டிசைட் ஆகுது அப்படின்ற மாரினா, இந்த அடுத்த ஸ்லைட் பாருங்க. இந்த ஹேமர் கேண்டில்ல 2 டிஃபரண்ட் டைப் இருக்கு. ஓகேங்களா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது என்னன்னா, ஒரு அப் ட்ரெண்ட குறிக்கிறது மாரி சொன்னேன் இல்லைங்களா? இங்க பாருங்க டவுன் ட்ரெண்ட்ல வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல வந்து அப் ட்ரெண்ட்ல போகுது இல்லைங்களா? இதுக்கு பக்கத்துல இருக்கிறது பாருங்க. அதே மாரி வந்து மேல இருந்து மறுபடியும் கீழ ஆகுது. அதாவது அப் ட்ரெண்ட்ல போயிட்டு மறுபடியும் கீழ ஆகுது. இதுலயே 2 ஹேமர் கேண்டில் இருக்கு. ஓகேங்களா? இங்க ஹேமர் கேண்டிலே இப்ப இதுக்கு தலைகீழான அந்த கேண்டில் மாரி அதாவது எப்படின்னா, மேல போயிட்டு கீழ வருது இல்லைங்களா? இத வந்து நம்ம இந்த டீட்டெயிலையும் பார்க்கலாம். ஏன்னா வந்து எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம். எந்த இடத்துல சேல் பண்ணணும்னு பார்க்கலாம் இல்லைங்களா? எந்த இடத்துல சேல் பண்ணா, இங்க இங்க ஒரு ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? இது வந்து இதுவும் ஒரு முக்கியமான இடம். ஏன்னா வந்து இந்த இடத்துல நீங்க சேல் பண்றத விட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த உங்களுடைய ப்ராஃபிட் வந்து ஃபுல்லா டவுன் ஆயிடும். அந்த ஷேரும் வந்து ஃபுல் டவுன்ல வந்துடுச்சுன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் வந்து எந்த இடத்துல இது சேல் பண்ணணும் ஒரு இன்டிமேஷன் மாரி குடுத்துருக்கோம். இப்ப அப் ட்ரெண்ட்ல போயிட்டு மறுபடியும் அங்க ஒரு கேண்டில் வந்து ஷோ ஆகுதுங்களா? அந்த மாரி கேண்டில் வந்து மேல நீங்க கீழ வந்து இங்க பாருங்க. இந்த மாரி கிரீன் கலர்ல கீழ வந்து மேல போகுது. அதாவது வந்து கீழ அந்த ஹேமர் கேண்டில் ஸ்டார்ட் ஆயிட்டு, மறுபடியும் பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல மேல போகுது அப்படின்ற மாரி கண்டிப்பா வந்து அந்த ஷேர் வந்து கண்டிப்பா அந்த பர்ட்டிகுலர் டைம்ல அ அ குரோத் ஆகும். அதாவது மேல போயிட்டே இருக்கும். ஆனா சேம் அதே கேண்டில் ரிவர்சல். இதே இடத்துல அதே கேண்டில் வந்து மேல இருந்து கீழ. அதாவது மேல வந்து ரெட் கலர் கேண்டில் ஸ்டார்ட் ஆயிட்டு, அதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல அத விட கீழ வந்து அடுத்த ரெட் கலர் கேண்டில் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்ற மீனிங்னா, அப்ப கண்டிப்பா வந்து அந்த ஷேர வந்து வித்துடணும். மார்க்கெட் வந்து டவுன்ல போக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு பெட்டர் எக்ஸாம்பிள் என்னன்னா, இங்க பாருங்க. இது வந்து என்னன்னா, இந்த புல்லிஷ் ஹேமர் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதே தான் இது. இந்த மாரி ஒரு இது கிரியேட் ஆயிட்டு, இந்த மாரி ரவுண்ட் ஷேப்ல ஹேமர் கிரியேட் ஆகுது இல்லைங்களா? இந்த மாரியான ஒரு கேண்டில் கிரியேட் ஆயிட்டு, பக்கத்திலேயே அதுக்கு டவுன்ல வந்து 1 ஆர் 2 ரெட் கேண்டில் கிரியேட் ஆச்சுனாக, அது கண்டிப்பா வந்து அப் ட்ரெண்ட் அதாவது டவுன் ட்ரெண்ட்ல தான் போகும். அதுக்கு அடுத்து பாருங்க 3வது கேண்டிலா ஒரு கிரீன் இதுவா இருக்கு. அத நீங்க இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து சின்ன டவுன்ல வந்து மறுபடியும் அங்க ஒரு பர்ச்சேஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த மாரி கேண்டில் கிரியேட் ஆகும்போது, கண்டிப்பா நீங்க வந்து
100% வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து நான் எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எந்த இடத்துல சேல் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி ஒரு கிரியேட் ஆகுதுன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கேண்டில்லே உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் டவுனில் போயிடுச்சுன்னா மறுபடியும் அது அப் ட்ரெண்டில் அந்த சேம் டேவே போகுமான்றது டவுட்டு. ஓகேங்களா? ஆனால் வரலாம். பட் ஆனால் வந்து அந்த மார்க்கெட்டோடைய சிச்சுவேஷன், அதாவது அந்த குட் நியூஸ், அந்த ஷேரோடைய ஒரு ஒர்த்தை பொறுத்து இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரி கேண்டில் நீங்கள் கிரியேட் ஆகிறது என்னுடைய சஜஷன் என்னென்னா பெட்டர் நீங்கள் வந்து சேல் பண்ணுறது பெட்டர் தான். ஓகேங்களா? இது வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை வந்து நீங்கள் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். இதை பேஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஷேர் பர்ச்சேஸை சேல் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இதை மட்டுமே நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? என்னென்ன பார்க்கணுன்னா அந்த மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு, அதாவது அன்றைக்கி பர்டிகுலர் டேவோடைய மூமெண்ட்ஸ் பார்க்கணும். அன்றைக்கி வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, அந்த பர்டிகுலர் ஷேர் வந்து டவுனாக இருக்கா, அப்பில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் சேலோ பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரியே நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.